ஒருவேளை உண்மையாவே நான் அவங்கள திட்டினதுனால என் கண்ணுக்கு மட்டும் அவங்க தெரியற மாதிரி வந்துட்டு போனாங்களோ? இப்படி நடக்கும்னு தெரியாம பல தடவை நான் அவங்கள கண்டுபிடித்திட்டு இருக்கேனே. ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. என்னதோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. கடவுளே. இவர் வேற இந்த நேரத்துல ஆளை காணுமே. எப்ப வராரு எங்க போறாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். முருகா முருகா முருகா. படுத்துடலாம். என்ன ஐலி, ரித்திகா பேயின்னு சொன்னதும் இப்படி பயப்படுறா? நானும் அவ இந்த அளவுக்கு பயப்படுவான்னு எதிர்பார்க்கல. அவ பயந்துட்டு போனதை பார்த்தா இந்நேரம் அவளுக்கு ஜுரமே வந்திருக்கும். பரவாயில்ல, அந்த ரவி சில நேரங்கள்ல நமக்கு நல்லதும் பண்றாரு. ரித்திகா உங்க அம்மாவை திட்டினதுனாலதான் அவங்க முறைச்சு பார்த்தாங்கன்னு சொன்னதும் ரித்திகா அப்படியே ஆடி போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவ இனிமே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவளை பார்த்தா பாவமா இருந்துச்சு சிவா. யாருமே அவ சொன்னதை நம்பல. அவ பயந்து போனதும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. ஏன் ஐலி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ உன் அம்மாவை பத்தி பேசி உன்னை அழ வச்சா. ஆனா நீ இப்பவும் அவளுக்கு பாவம் பாக்குறல்ல? ஓ ஓ, தங்கச்சி பாசமா? ஆமா, ஏன் உங்களுக்கு மட்டும் தம்பி பாசம் இல்லையா என்ன? ஐய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆஹா, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அது ஐலி, நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? அந்த ரவிக்கு நம்ம மேல டவுட் வந்து ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தாருல. ஆனா அந்த ஆளுக்கு அந்த ரூம்குள்ள இருக்கிறது உன் அம்மா தானு டவுட் வரல. யாரோ தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாங்க சம்பந்தி. எங்க இருக்காவ? யாரு கேக்குறீங்க? அதான் நீங்க ஒருத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அவதான், அந்த அயலி தான். அயலி, ஏ அயலி. என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சா? அவளால இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் எப்படி சம்பந்தி கோவப்படாம இருக்க முடியும்? என்ன சித்தி? சீ, என்ன அப்படி கூப்பிடாத. என்ன உன்னெல்லாம் பாக்குறதே நான் பாவம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தானே அயலிய கூப்பிட்டீங்க. இவ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னா எதுக்காக வீடு தேடி வந்து பாக்கணும்? இதாங்க, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் இவளோட பிரச்சனை எல்லாம் சேர்த்து உங்களையும் பாதிக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? என்னால என்ன பிரச்சனை வந்துச்சு? நேத்து அந்த வர்மாவோட ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களே, அது ஒன்னால தானே? என்ன அதுக்குள்ள உங்க பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணிட்டாளா? ஏன் அவ என்கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ வாழ வந்த வீட்ல ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவா? சித்தி, நேத்து வந்த ரவுடிங்க வர்மாவோட ஆளுங்க இல்ல. ஆமா சம்பந்தி, நேத்து வந்தவங்க என்னோட எதிரிங்க. எலெக்ஷன்ல என்கிட்ட தோத்து போனவன் ஆளுங்க. அத கண்டுபிடிச்சு நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். இல்ல சம்பந்தி, உங்களுக்கு தெரியாது. அந்த வர்மா என்ன சாதாரண ஆளா? அவனோட ஆளுங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் அப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். எனக்கு தெரியும், வந்தது வர்மாவோட ஆளுங்களா தான் இருக்கும். தோ இங்க நிக்கிறாளே, இவளால தான் உங்க எல்லாரையும் அவனுங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கானுங்க. இந்த வீட்ல பேய் இருக்குமா? என்னடி சொல்ற? பேயா? அயலியோட அம்மா தான். நேத்து நைட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், அர்ச்சனாவா? ஆமாமா, அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க. வேற யார் கண்ணுக்கும் தெரியல.
அதனாலதான் சொல்றேன். இனிமே அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன ஜமுனா, இவ பேய்கின்னு சொல்றா? நாம வேற இத்தனை வருஷமா ஒக்காவ கண்டுபிடித்திட்டு இருக்கோமே. ஏய், பாத்து இருந்துக்கோ. உன்னால இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டேன். ரித்திகா, நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கோ. சரிம்மா. இது என்னோட 50th பர்த்டே. என் பர்த்டே அன்னைக்கு தான் நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். நான் டியூட்டியில ஜாயின் பண்ணி 27 இயர்ஸ் ஆகுது. வருஷங்கள் ஓடி போனதே தெரியல. 27 இயர்ஸ்ல நிறைய சர்க்கிள்களை பார்த்திருக்கேன். எஸ், அது மட்டும் இல்ல கைஸ், நிறைய சக்சஸையும் பார்த்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணமே உங்களோட சப்போர்ட் தான். உங்க சப்போர்ட் இல்லாம என்னோட சக்சஸ் சாத்தியமே இல்லை. அதுக்காக இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ so மச். இன்னும் நாம நிறைய சக்சஸை பார்க்கணும். எஸ், அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். உங்களோட கிரேடும் இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு என்னன்னா, மக்கள் நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் சார். நாங்க எல்லாரும் எப்போ உங்களுக்கு துணையா இருப்போம். எஸ் சார், உங்களை மாதிரி ஒரு ஹானஸ்டான ஆபீசர் எங்களுக்கு சீஃபா கிடைச்சது எங்களோட லக்கு தான். நாங்க கண்டிப்பா உங்களை யூட்டிலைஸ் பண்ணிப்போம் சார். தேங்க்யூ so மச். அப்புறம் கைஸ், ஈவினிங் ரிசார்ட்ல பார்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா டீம் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே சார், கண்டிப்பா வந்துடுறோம். ஐலி, சிவா, நோ மோர் எக்ஸ்கியூஸ். கண்டிப்பா கலந்துக்கணும். ஓகே? ஓகே சார். சிவா, போலாமா? போலாம். சிவா, இன்னைக்கு ஈவினிங் நீயும் கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும். ஏதாச்சும் காரணம் சொல்லி வராம இருந்துராத.